வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாளில் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு நாள் 9 ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். காலையில் எழுந்திரிச்சு காலேஜ் கிளம்பிட்டு எக்ஸாம் ஹால் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. அப்புறம் செமஸ்டர் எண்டிங்கிற காரணத்தினால ரெக்கார்ட் போட வேலை இருந்துச்சு. அதனால ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு ரெக்கார்ட் போட்டு மூச்சு வாங்க 3 மாடி ஏறி கிளாஸ்ல போய் உட்காந்தாச்சு. அங்கே போய் உட்காந்து பெண்டிங் ஏதாவது ஒர்க் இருக்கான்னு யோசிக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம இன்னும் அப்சர்வேஷனே எழுதல அப்படின்னு. சுமார் ஒரு 2 பக்கம் எழுதுனதுக்கு அப்புறம் லஞ்ச் டைம் வந்துச்சு. டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தா மஜாவான முட்டை சோறு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு லேப்ல போய் உட்காந்து மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா எழுதிக்கிட்டே இருந்தேங்கிற கதை தான். அப்புறம் சீல் வாங்க ரெக்கார்டு சப்மிட் பண்ணியிருந்தேன். அதை எடுத்துட்டு காலேஜ்ல இருந்து கிளம்பியாச்சு. போற வழியில நமக்கு சில வேலைகள் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ண எனர்ஜி வேணும் இல்லையா, அதனால ஒரு டீ. அந்த டீயை குடிச்சு முடிச்சுட்டு போட்ட ஜெராக்ஸை ஸ்பைரல் போடலாம் அப்படின்னு ஒரு கடைக்கு போனேன். அங்கே இங்கே போட மாட்டோம்பா, வேற கடைக்கு போனாங்க. அந்த வேற கடைக்கு போனால் பயங்கரமான கூட்டம். எப்படியோ ஒரு வழியாக ஸ்பைரலை போட்டு முடிச்சுட்டு ஸ்பைரலை பையில போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். சுமார் ஒரு 7 மணி அளவில் சரியான பசி நண்பர்களே. அதனால சாப்பிட போகலான்னு கிளம்பிட்டேன். போயிட்டு ஒரு ஆனியன் ரோஸ்ட் சொல்லியிருந்தேன். நல்லா முறுமுறுன்னு போட்டு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு தோசை சாப்பிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யோசிக்கிற கேப்லேயே பசி எடுத்த காரணத்தினால இன்னொரு தோசையும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணனுக்கு ஒரு பார்சலையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போனதும் நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கலான்னு எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். தலை வலிச்ச காரணத்தினால எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.